ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காவை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா முத்தின தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நிறைய பால் வரும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் பால். இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் செஞ்சு எடுத்த பால் தான் இது. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம போட்ட பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி எடுத்துருக்கேன். உங்கள் பச்சை மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இது 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு நிமிஷம் வதக்குங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு 7 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இப்படி உங்களுக்கு தேங்காய் பால் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி தேங்காய் பாலே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போது தேங்காய் பால் ஊற்றின உடனே நீங்கள் அரிசி போடணும். கொதி வந்துருச்சுன்னா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஏறும். அதனால் உடனே எல்லா அரிசியும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு உப்பு நிறைய தேவைப்படாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்க, இல்லாட்டினா உங்கள் பாஸ்மதி ரைஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் ஜஸ்ட் வேக விடுங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு ஜஸ்ட் அப்படியே மெலாப்பில் உதுத்து விடுங்க. ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா உங்களோட அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ஸோ ஜஸ்ட் மெலாப்பில் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அரிசி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக நீளமாக ரொம்ப சூப்பராக கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிருக்கு. இந்த தேங்காய் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான குருமாவோட வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது 2யும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.